Hi students, this is Alex here. Example 4.22. If cos inverse x plus cos inverse y plus cos inverse z is equal to pi, அதே மாதிரி 0 less than x, y, z, இது வந்து less than 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Show that x square plus y square plus z square plus 2xyz is equal to 1. எப்பவுமே ஒரு நம்பர்ஸா இருக்கும்போது அதை நம்ம tan inverse கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். பட் இங்க வந்து வேரியபிள்ஸ் இருக்கு. அப்ப tan inverseல போட்டா காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். சோ sin inverse cos inverseல அப்படியே ப்ரோசீட் பண்ணுவோம். இப்போ நம்ம givenல cos inverse x plus cos inverse y மட்டும் எழுதிட்டு cos inverse z இந்த பக்கம் எடுத்துட்டு போறோம். அப்போ இங்க ஆல்ரெடி பை இருக்கு. சோ pi minus cos inverse z அப்படின்னு வந்துரும். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது cos inverse of minus z அப்படின்றது pi minus cos inverse z. இதை இங்க அப்ளை பண்ண போறோம். சோ இங்க ஆல்ரெடி pi minus cos inverse z அப்படின்னு இருக்கு. அப்ப இத cos inverse x plus cos inverse y equal to pi minus cos inverse z cos inverse minus z அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு இந்த ஹோல் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த cos inverse இங்க இருந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வர போறோம். cos அப்படின்னு வரப்போகுது. அப்ப cos of cos inverse x plus cos inverse y equal to minus z மட்டும் வந்துருச்சு. இதுல நம்ம இத capital A and capital B ஆ ட்ரீட் பண்ணா நமக்கு cos A plus B அப்படின்ற ஃபார்முலா வரும். இது cos A cos B minus sin A sin B அப்படின்னு வரும். ஸோ இதை A வாவும் இதை B ஆவும் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணும். அப்ப நமக்கு cos A அது வந்து cos inverse x into cos B. So cos of cos inverse y minus sin A. A வந்து cos inverse x into sin of cos inverse y. So இங்க AB க்கு பதிலா இது ரெண்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல equal to minus z இருக்கு. இப்போ நமக்கு cos inverse கட் பண்ணிடலாம். cos inverse இங்கேயும் கட் பண்ணிடலாம். அப்போ டோட்டலா நமக்கு xy minus sin of cos inverse x sin of cos inverse y equal to minus z இது மட்டும் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டு இந்த cos inverse sin inverse மாத்தணும். அதே மாதிரி இந்த cos inverse y sin inverse மாத்தணும். இப்போ ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல x இருக்கு இல்லையா, x அப்படின்றது x by 1 மாதிரி. ஸோ cos inverse வந்து இந்த சைடு பை இந்த சைடு adjacent by hypotenuse. அப்போ adjacent வந்து இங்க x வரும், hypotenuse 1 ஆயிடும். இந்த பைத்தாகரஸ் ரிலேஷன்ல √1 minus x square. அதே மாதிரி இந்த பக்கம் இது வந்து y. ஸோ y by 1 அப்படின்னு ட்ரீட் பண்ணா இது y ஆயிடும், இந்த இடத்துல 1 ஆயிடும், √1 minus y square. இதை நம்ம சைனா கன்வெர்ட் பண்ணணும். சைனா கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேர்ம் xy as it is எழுதிட்டு மைனஸ் சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு cos inverse x இருந்துச்சு இல்லையா, இப்போ அதுக்கு பதிலாக நம்ம சைன் இன்வர்ஸ்னு போட்டாச்சு. சைன் இன்வர்ஸ்னு போட்ட பிறகு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ இது வெறும் √1 minus x square by 1 அப்படின்னு வரும், which is √1 minus x square. ஸோ நமக்கு இந்த cos inverse நம்ம sin inverse மாத்திருக்கோம் இங்க. அதே மாதிரி அடுத்த டேர்மே மாத்த போறோம். ஸோ sin of bracket open sin inverse opposite by hypotenuse. ஸோ இந்த இடத்துல cos inverse y அப்படின்னு sin உள்ள இருக்கு, அதை நம்ம sin inverse இங்க மாத்திருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண பிறகு நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். அதாவது sin and sin inverse கேன்சல் ஆயிடும், இந்த sin and sin inverse கேன்சல் ஆயிடும், இந்த பக்கம் minus z as it is இருக்கு. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா xy minus √1 minus x square √1 minus y square equal to minus z. இப்போ இந்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். இதை பண்ணும்போது ரூட் டேர்ம்லாம் ஒரே சைடு இருக்கணும். ஸோ இதை நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு இந்த மைனஸ் z இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா xy plus z equal to இந்த டேர்ம் அந்த சைடு போயிடுச்சு.
with positive sign. இப்போதான் நம்ம squaring on both the sides பண்ணோம். அப்பதான் square root remove ஆகும். So squaring on both sides. இந்த இடத்துல xy plus z இருக்கு இல்லையா? So squaringனா அதோட whole square போடணும். இங்க நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் ரிமூவ் ஆயிடும். வெறும் 1 minus x square 1 minus y square மட்டும் வரும். இப்போ இதை நம்ம a plus b whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா a square plus b square plus 2ab அப்படின்னு வரும். ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் பாருங்க. இப்போ நமக்கு டோட்டலா a square அப்படின்றது x square y square plus b square ன்றது z square plus 2ab ன்றது 2xyz. இந்த பக்கம் நம்ம ஒன்னொன்னுத்தையா மல்டிப்ளை பண்ணோம். 1 வந்து இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் x ஸ்கொயர் இங்க ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1 மல்டிப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் y ஸ்கொயர் வரும். மைனஸ் x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் x ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர் y ஸ்கொயர் வரும். இந்த ரெண்டு சைடும் x ஸ்கொயர் y ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நெகட்டிவ் டேர்ம் இந்த பக்கம் பிளஸ்ல வந்துடும். அப்போ டோட்டலா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இந்த சைடு வந்துருச்சு. இங்க ஆல்ரெடி ஒரு z ஸ்கொயர் இருக்கு. ஸோ அதை as it is எழுதணும். அதோட பிளஸ் 2xyz எழுதணும் ஈக்குவல் டு 1. இதுதான் ஸ்டார்டிங்ல ப்ரூவ் தட் அப்படின்ற டேர்மா கொடுத்துருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ப்ரூவ் தட் அப்படின்றதுல x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 2xyz ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு அந்த என்டையர் எக்ஸ்பிரஷனே இங்க வந்துருச்சு. x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் பிளஸ் 2xyz ஈக்குவல் டு 1.